செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. செல்வர்கள் விண்ணரசில் புகுவது மிக மிக கடினம் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு தருகிறது. என் அன்பிற்குரியவர்களே, தீர் நகரினுடைய மன்னன் உன் இதயத்தில் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று நீ பெருமைப்பட சொல்லிக் கொள்ளுகிறாய். ஆனால் நீ கடவுளை போல அறிவாளியாக இருப்பதாக எண்ணினாலும் கூட நீ கடவுள் அல்ல, மனிதனே என்று சொல்லுகிறார். இந்த இறைவார்த்தையை நாம பார்க்கும்போது தன்னை கடவுளாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இன்றைக்கு ஏராளம் பேர் இருக்கிறார். இந்து சமயத்தில் நானே கடவுள் என்கிற கொள்கை ஒன்று உண்டு. அதன் அடிப்படையில் தன்னை கடவுளாக சொல்லிக்கொண்டு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையானது கிறிஸ்தவத்திலும் ஊடுருவி இருப்பதுதான் மிகுந்த கவலைக்குரியதாக அமைந்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த மிஸ்டர் ஆலன் ஜான் மில்லர் என்பவர் 59 வயது நிரம்பியவர். தன்னை கிறிஸ்து என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவினுடைய இரண்டாவது அவதாரம் நான் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகிறார். ஐ எம் கிரைஸ்ட் என்று சொல்லுகிறார். ஐ எம் ஜீசஸ் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தன்னுடன் ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொண்டு ஒரு தனியான தீவுக்குள் சென்று அந்த இடத்தில் அந்த மக்களுக்கு போதனைகளை கொடுப்பது, அறிவுரைகளை வழங்குவது, உளவில் ரீதியான கருத்துக்களை பரிமாறுவது என்று தானே ஒரு ராஜ்யத்தை கட்டமைத்துக் கொண்டு தன்னை கிறிஸ்துவாக அடையாளப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த மனிதர். நாம் வாழுகின்ற காலங்களிலேயே இப்படிப்பட்ட போலித்தனங்கள் நிறைந்தவர்களாய் மக்களை ஏமாற்றி அவர்களை திசை திருப்பி அவர்களை நம்ப வைத்து இப்படியாக கடவுளுடைய பெயரினால் சாபத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிற மனிதர்கள் அதிகம் பேர் இருக்கிறார். கடவுளுடைய பெயரினால் அப்பாவி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் அதிகம் பேர். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் சுட்டிக்காட்டுகிறது. நீ அறிவாளியாக, மறைபொருளை விளக்கக்கூடிய அறிவினை பெற்றவனாக, செல்வங்கள் பலவற்றை சேர்த்து குவித்து வைத்தவனாக இருக்கலாம். ஆனால் நீ கடவுள் அல்ல, நீ மனிதனே. நீ கடவுளாக எண்ணிக்கொண்டதால் அந்நியரை உனக்கு எதிராக நான் எழும்பச் செய்வேன். உன் அழகுக்கும் ஞானத்திற்கும் எதிராக உருவிய வாளுடன் வந்து உன்னை கொன்று விடுவார்கள். உனக்கு சாவு உறுதி என்று இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அன்பிற்குரியவர்களே, மிக வேதனையான ஒரு வார்த்தைகள். இந்த மனிதரும் கூட அப்படிதான். தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்களாம். அவங்க பேரு மேரி மேக்தலின். ஜீசஸ், மேரி மேக்தலின், இப்படியாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு உளவியல் ரீதியாக மக்களை வழிநடத்துவதாக சொல்லிக்கொண்டு தன்னை கிறிஸ்துவாக அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிற இந்த மனிதன் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். காரணம் என்னவென்றால், சமீபத்தில் அவர் உளவியல் ரீதியாக மக்களை துன்புறுத்துவதாகவும் கடவுளினுடைய பெயரை சொல்லி பணத்தை கொள்ளையடிப்பதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு சிறையில் இவர் இருப்பதை காணுகிறோம். தன்னை கடவுளாக சொல்லிக் கொண்டவர் தன்னை மறு கிறிஸ்துவாக சொல்லிக்கொண்டு ஏமாற்றி பித்தலாட்டங்களை செய்து போலி வாழ்க்கை வாழ்ந்து இப்படி சிறையில் வாடுகின்ற மனிதரை போல இன்றைக்கு ஏராளம் பேர் கிறிஸ்துவினுடைய பெயரினாலேயே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், பித்தலாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கே இவர்கள் அவப்பெயரை கொண்டு வருவதாகவே இவர்களுடைய வாழ்க்கையானது இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது
மிகுந்த வேதனையை தருகிறது அன்பிற்குரியவர்களே. எனவே போலிகளை நீங்கள் நம்பாதீர்கள். இன்றைக்கு ஏமாற்றுக்காரர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை உண்மை, ஆண்டவருடைய இரண்டாவது வருகை உண்மை. ஆனால் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தையையும் அவருடைய இரண்டாவது வருகையையும் வைத்துக்கொண்டு மக்களை திசை திருப்புகின்ற எண்ணம் இருக்கிறதே, இதுதான் போலித்தனம், இதுதான் ஏமாற்று வேலை, இதுதான் மக்களை அப்பாவித்தனமாக அவர்களை கொள்ளையிட இவர்கள் மேற்கொள்ளுகிற முயற்சிகள். எனவே நாம் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். போலிகளை கண்டு சரியாக அடையாளம் கொண்டு அவர்களிடமிருந்து விலகி நிற்க வேண்டும். செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்று சொல்லுகிற இறைவன் செல்வர்கள் விண்ணரசில் புகுவது மிக மிக கடினம் என்று சொல்லுகிறார். புனித பேதுரு இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். கடவுளை உண்மையாக நேசிக்கிறவர்கள், அன்பு செய்கிறவர்கள், இறைவனை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய மதிப்பீடுகளை தங்களுடைய வாழ்வாக்குகிறவர்கள் எப்பேற்பட்ட பேறு பலன்களை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், என் பெயரின் பொருட்டு வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தந்தையையோ தாயையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக பெறுவார்கள், நிலை வாழ்வையும் அவர்கள் உரிமையாக்கிக் கொள்வார்கள் என்று ஆண்டவர் சான்று பகருகிறார். செல்வம் நமக்கு தேவை, செல்வத்தினுடைய அவசியம் இன்றைக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம். ஆனால் அந்த செல்வம் பல நிலைகளில் நம்மை வீழ்த்துவதாகவும் அமைந்திருக்கிறது. செல்வத்தின் மீது அதிகமான நாட்டம் கொண்டிருக்கிறவர்கள் தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மனம் போன போக்கிலே சென்று ஊதாரித்தனமாக வாழ்ந்து கொண்டு யாரை பற்றியும் கவலைப்படாமல், எதை குறித்தும் அச்சமும் பயமும் இல்லாமல் தானே தனக்கு ராஜா மந்திரி என்று நினைத்தவர்களாக பெருமிதத்திலேயே வாழ்ந்திருப்பார்கள். எனவே செல்வம் ஒருவருக்கு ஆபத்தானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய கடமையாக என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவது, நிலை வாழ்வை நோக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நகர்த்த வேண்டும். நிலை வாழ்வை ஒருவன் உரிமையாக்கிக் கொண்டால் நிச்சயம் அவனுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. அந்த நிலை வாழ்வு என்பது ஏதோ நாம் இறந்த பிறகு நமக்கு கிடைக்கப் போகிற ஒன்று என்று நினைத்து ஏங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மண்ணுலகத்தில் நாம் வாழும் போதே, பிறர் நலனில் அக்கறை கொண்டு வாழும் போது, ஏழை எளியவர்களை நேசித்து வாழும் போது, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கடமைகளை சரிவர நாம் செய்யும் போது, கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்கும் போது, இந்த மண்ணுலகத்திலே நிலை வாழ்விற்கான அடையாளங்களை வாழ்வில் கண்டுகொள்ளலாம். அந்த அற்புதமான வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ளலாம். இறைவன் தருகிற இந்த செய்திக்கு முழுமையாக செவி கொடுக்கிறவர்களாய் இந்த நாளில் இறையரசில் நாமும் இணைந்து கரம் கோர்ப்போம். நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வோம். ஆமீன்.